அல்லாஹ் நன்மை தந்துடுறான். ஆயிஷா அம்மாட்ட ஒரு சஹாபி வந்தாங்க, 2 பொம்பளை பிள்ளைய அழைச்சிக்கிட்டு. ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு ஒண்ணுமே இல்லை. ஆயிஷா அம்மா என்ன செஞ்சாங்க, 2 பேர்ச்சப்பழத்தை அந்த அம்மாட்ட கொடுத்தாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, 2 புள்ள இல்ல, 2 புள்ளையா ஒரு புள்ளையத்துல ஞாபகம் இல்ல. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த பேர்ச்சப்பழத்தை ஒரு பிள்ளைக்கு கொடுத்துட்டாங்க, இன்னொன்னு அந்த அம்மா கையில வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளை ஏற்ற பிறகு இன்னொன்னு கொடுத்தாலும் நல்லா இருக்குமே. அப்ப அந்த அம்மா அதை விளங்கிக்கிட்டாங்க. அதை விளங்கிக்கிட்டு செஞ்சாங்க, இன்னொரு பழத்தை அந்த பிள்ளைகிட்டே கொடுத்துட்டாங்க. இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மா விவரிச்சு சொல்றாங்க. அதை கேட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்கிட்டான். 2 பேர்ச்சப்பழம் தான், அந்த 2ல 1 மகளுக்கு, இன்னொன்னு எனக்கு என்று நினைத்த இடத்தில் ஏற்றம் பிறந்ததற்கு பின்னால் அந்த ஏற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பழத்தையும் கொடுத்துட்டாங்களே, கொடுக்கணும்னு நினைச்சாங்களே, அந்த நினைப்புக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தந்தான். என்ன அமல் பெரிய அமல், ஒரே ஒரு பேர்ச்சப்பழம் சதக்கா பண்ணதுக்கு அல்லாஹ் விலை மதிக்க முடியாத சொர்க்கத்தை தருகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்ல வரும் அதுதான், நினைச்சு நினைச்சு நன்மை செய்யுங்கன்றான். எத்தனை பேர் நம்ம அதுல கொடிகட்டி பறக்கிறோம். அடுத்து அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறார்கள், பெற்றோருக்கு நன்மை செய்யணும் நாடுகிறீங்களா? பெற்றோருக்கு நன்மை செய்ய நாடுனா அல்லாஹ் எவ்வளவு பேர் சிறப்பு தரா தெரியுமா? ஹயாத்தா இருக்கும் போது அத்தா அம்மா பார்க்காத பிள்ளைகள் தான் இன்னைக்கு சமூகத்துல அதிகமாயிட்டு இருக்கிறாங்க. ஒரு அத்தா அம்மா மௌத்தா போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கபூர்ல நன்மை செய்யணும் ஒரு பிள்ளை நாடினால் ரசூலுல்லாஹ் இதை சொல்லுகிறார்கள், வாரம் திங்கட்கிழமை என்ன செய்யுங்கள், மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காயத்தை நீங்கள் ஹாஜத் நஃபிலை தொழுது, அது அந்த தொழுகையில் என்ன செய்யுங்கள், கம்பல்சரி குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ், ஆயத்துல் குர்சி இதையெல்லாம் மஞ்சள் வாட்டி ஓதி அந்த தொழுகைக்கு பிற்பாடு இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஒரு 15 தடவை ஓதி அல்லாஹ்ட்ட இப்படி துஆ கேளுங்கன்னாங்க, இந்த நன்மையை என் அத்தா அம்மா கபருக்கு நீ எத்தி வை. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறார்கள், எத்தி வைக்கப்பட்ட நன்மை அந்த கபராளிகள் மற்ற கபராளிகளுக்கு தர்மம் செய்கின்ற அளவுக்கு அல்லாஹ் நன்மையை வாரி கொடுத்துடலாம். அந்த மருவங்கள் என்ன செய்வாங்க, அடுத்த கபருக்கு இந்த நன்மையை தர்மமா கொடுத்துருவாங்களாம். இப்ப நன்மை செய்ய நாம் நினைத்தாலே, அந்த அமலை செய்தாலே அல்லாஹ் இவ்வளவு பெரிய கூலியை தருகிறான். அடுத்து அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிறார்கள், ஒருவன் என்ன செய்தான், 99 கொலைகளை செய்தான். செஞ்சுட்டு எனக்கு பாவமே இல்லைன்னு சொல்லிட்டு பாதிரியாட்ட போனான். நான் இப்படி பெரிய பாவியா இருக்கிறேன், எனக்கு மோட்சம் கிடைக்குமா? என்ன பாவம் பண்ண? 99 கொலை செஞ்சிருக்கிறேன், அட பாவி, யாரும் மனுஷனா என்று அந்த பாதிரியார் திட்ட ஆரம்பிச்சுட்டார். இவருக்கு கோபம் வந்து கத்தி எடுத்து ஒரு சொரு 99 ரவுண்டா 100 ஆயிடுச்சு. 100 கொலை பண்ண என்ன செய்கிறார், தெருவுல இன்னும் சத்தம் போட்டுட்டு போற, நான் பெரிய பாவி ஆயிட்டேனே. போற வழியில மலக்குள் மூத்து வந்து ரூஹ வாங்கிட்டான். 2 மலக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, அவரை நன்மையின் பட்டியல சேர்க்கவா தீமையில பட்டியல சேர்க்கவா? அல்லாஹ் சொன்னான், அவர் தௌபா செய்வதற்காக திரும்பி தன் ஊர்ல இருந்து வந்த தொலை தூரத்தை